எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம தோட்டத்தில் இருக்கிற சப்போட்டா மரங்க. இதில் பாருங்க, இந்த சிகப்பு எறும்பு எவ்வளோ எறும்பு இருக்குதுங்க. இந்த ஒரு வருஷம் பழமே அறுக்கலைங்க. எறும்பே எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சிங்க. எல்லாம் கூடு கட்டின மாதிரி ஒரு மூணு பழத்தை அந்த பூ பூத்த உடனே போட்டு நல்லா பழம் பழுக்க காய் பெருசாகவே நல்லா எறும்பு கூடு கட்டின மாதிரி போட்டு மூடிக்குதுங்க. ஒரு இடத்துலையும் அப்படியே மூடி வச்சுக்கிட்டு பழத்தையே பறிக்கவே விட மாட்டேங்குதுங்க. பாருங்க, பழத்தை தொட்டுட்டோம்னா போதுங்க, கொத்தா எறும்பு ஒரு கூட்டுக்கு ஒரு 1000 எறும்புக்கு வந்துடுதுங்க. இந்த வருஷம் பழமே பறிக்கிறதுக்கு இல்லைங்க. பாருங்க, அப்படியே கொத்தா எறும்புங்க. எவ்வளவோ மருந்து போட்டும் ஒன்றும் வேலைக்கே ஆகலைங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. குச்சி வச்சு அடித்தோம்னா கூட அதுலேருந்து எறும்புங்க பூரா கீழே தரையெல்லாம் எறும்பு. பழம் பறிக்க வந்தோம்னாவே எறும்புக்கிட்டே கடி வாங்கிட்டு போகணுங்க. கீழே தரையெல்லாம் எறும்பு மருந்து போட்டு எவ்வளவோ மருந்தெல்லாம் போட்டாச்சுங்க. இந்த வருஷம் எல்லாம் சரி பண்ணி அடுத்த வருஷம்தான் இது காய் நம்ம நிறையா அறுவடை பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு காயே எல்லாம் காலி பண்ணிடுச்சுங்க பூராத்தையுமே. பாருங்க, எல்லாம் பூரா எறும்பு நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சுங்க. மரத்து பக்கத்தில் கூட நம்ம நெருங்கவே முடியாது, அவ்வளோ எறும்புங்க எல்லாம். இந்த பழத்து காயும் அப்படி ஒரு ருசியாக இருக்குங்க. அப்படியே வெள்ளத்தை கடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அதனால தான் எறும்பு இவ்வளோ வருதா என்னன்னு தெரியலங்க. காய் நல்லா உருண்டை காய்ங்க, நல்லா ருசியாகவும் இருக்கும். பாருங்க, ஒரு மரத்து காய் 8 காய் தாங்க வந்திருக்குது. இதே குச்சியில் அடித்து பறித்து எறும்பு அவ்வளோ எறும்புக்கிட்ட கடி வாங்கி எறும்பு இப்போ தட்டி எடுத்துருக்குறேங்க. அடுத்த வருஷம் தாங்க இதில் இந்த வருஷமே சரி பண்ணிவிட்டு காய் நிறையா நம்ம பார்க்க முடியும். சப்போட்டா மரங்க, இதுலேயும் அப்படிதான் எறும்பு இருக்குதுங்க. பாருங்க, எவ்வளோ எறும்பு எல்லாம் கூடு கட்டி வச்சிருக்குது. இதில் குருவிங்க வேற வந்து கொத்தி தின்னுடும் காயெல்லாம். நிறைய காய் பிஞ்சு காயாவே கீழே விழுந்துடும். எல்லாமே எல்லாம் கொத்தி தள்ளிடுங்க வேற. இதுலேயும் பாருங்க எப்படி கூடு கட்டி வச்சிருக்குது எறும்புங்கெல்லாம். கருப்பெரும்புங்களும் சேர்ந்து விடுறதே இல்லைங்க காயை. தெரியாமல் உள்ளே நுழைஞ்சிட்டோன்னா அவ்வளோதான். எல்லாம் கூடு தான், எறும்பு கூடாவே இருக்குது பாருங்க. மரம் பூராவுமே இது என்ன மருந்து தான் போடுறதுன்னே தெரியலங்க. ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு காயை தொட்டோம்னா கூட எறும்பு வந்துடும். இந்த மரத்து காயும் சரியான இனிப்பாக இருக்குங்க. இனிப்பாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.